சென்னையில் காலை 11 மணி வரை மினி வேன் சரக்கு வாகனங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க வேண்டும் என்று போக்குவரத்து கமிஷனரிடம் மனு கொடுக்கப்பட்டுள்ளது. கடந்த திங்கட்கிழமை முதல் சென்னை மாநகருக்குள் மினி வேன் மற்றும் சரக்கு வாகனங்கள் போக்குவரத்து காலை 8 மணி முதல் 11 மணி வரையும் மாலை 4 மணி முதல் 8 மணி வரையும் தடை செய்யப்பட்டுள்ளது. இதனால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர் மோட்டார் வாகன தொழிலாளர் சங்கத்தினர் சென்னை போக்குவரத்து காவலர் கூடுதல் ஆணையர் அலுவலகத்தில் மனு கொடுத்தனர். இதுபோன்ற தடை வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை என்று கூறிய வாகன ஓட்டுநர்கள் 24 மணி நேரமும் உழைத்தால்தான் பொருளாதார நெருக்கடியிலிருந்து தப்பிக்க முடியும் என்றும் தெரிவித்தனர். 1ஆம் தேதியிலிருந்து சென்னை நகரத்துக்குள்ள எல்சிவி எனக்கூடிய லகு ரக போக்குவரத்து வாகனங்கள் அல்லது சரக்கு வாகனங்கள் உள்ள வரக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு தன்னிச்சையான முடிவை காவல்துறை எடுத்திருக்கிறது. ஏழை எளிய அடிப்படை வசதிகள் கூட இல்லாத அந்த ஓட்டுநர்களுடைய வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என்ற நோக்கிலே இந்த பிரச்சனையை இப்பொழுது நாங்கள் எடுத்திருக்கிறோம். மனுவை கொடுத்தோம். பெற்றுக்கொண்டவர்கள் இதை உடனடியாக சரி செய்வதற்கான வேலைகளை செய்வோம் என்று கூறியிருக்கிறார்கள். மனுவை பெற்றுக்கொண்ட போக்குவரத்து துணை ஆணையர் கருணாசேகர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதாக தொழிலாளர்கள் தெரிவித்தனர். நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அடுத்த கட்ட போராட்டம் அறிவிக்கப்படும் என்றும் தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர்.